வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் அவியல் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. முருங்கைக்காய், வாழைக்காய், பீன்ஸு, உருளைக்கிழங்கு, கேரட்டு, இது எல்லாம் இதே சைஸ்க்கு ஒரே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. 5 காய்கறி எடுத்திருக்கேன். தேங்காய் அரை மூடி திருவி வச்சுக்கணும். 3 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் வாயு ஐட்டம்ன்றதுனால இஞ்சி கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, தேங்காய் எண்ணெய், தேவையான அளவு உப்பு, சீரகம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அடுப்பு பற்ற வச்சு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அதில் நம்ம ஒரே சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல காய்கறிங்க, அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நிறைய ஊற்ற வேண்டாம், காய் வேகிற அளவுக்கு ஊற்றினா போதும். ஊற்றிட்டு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு தான் போடுவேன், அதனால கல் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி போட்டு வேக விட்டுக்கலாம். பாருங்க, காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக தண்ணி இருக்கும்போது மிக்சியில் தேங்காய், பச்சை மிளகா, சீரகம், கொஞ்சோண்டு இஞ்சி, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து கொரன்னு அரைச்சி வச்ச அந்த தேங்காவை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறி விடுங்க. இந்த ஸ்டேஜில் இந்த தேங்காய், இந்த மசாலாலாம் கொஞ்சம் பச்சை வாசனை போகிறதுக்காக தண்ணி கொஞ்சோண்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி வைங்க. அப்போ தான் அந்த மசாலாலெல்லாம் பச்சை வாசனை போகும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அவியல் ரெடி. இதே மாதிரி நீங்களும் அவியல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் ஜாஸ்தி சேர்த்துப்போம், அதனால் நான் இந்த அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம், அப்போவும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.